இந்தியா வந்துள்ள சவுத் ஆப்பிரிக்கன் அணி 2 போட்டிகள் கொண்ட டெஸ்ட் தொடர்ல பங்கேற்று 2 போட்டிகளிலுமே வெற்றி பெற்றது. இதனைத் தொடர்ந்து 3 போட்டிகள் கொண்ட ஒருநாள் தொடரிலுமே 2 அணிகள் விளையாடும். நவம்பர் 30, டிசம்பர் 3, 6 ஆகிய தேதிகள்ல இந்த போட்டிகள் நடைபெறவுள்ளது. இதனைத் தொடர்ந்து 2 அணிகளுக்கும் இடையில 5 போட்டிகள் கொண்ட T20 தொடர் நடைபெறவுள்ளது. முதல் T20 போட்டி டிசம்பர் 9ஆம் தேதியும், அடுத்தடுத்த போட்டிகள் டிசம்பர் 11, 14, 17, 19 ஆகிய தேதிகள்ல நடைபெறவுள்ளது. போட்டிகள் கட்டாக், சண்டிகர், தர்மசாலா, லக்னோ, அகமதாபாத் ஆகிய இடங்கள்ல நடைபெறுமா. இந்த நிலையில இந்த T20 தொடருக்கான இந்திய அணியில யார் யாருக்கு இடம் கிடைக்கும் அப்படின்றது குறித்து தகவலுமே வெளியாகி இருக்கு. துணை கேப்டன் சுப்மன் கில்லுக்கு காயம் ஏற்பட்டுள்ளதால அவர் விளையாட மாட்டார் அப்படின்னு சொல்றாங்க. கில் விலகியதால அந்த இடத்தை சஞ்சு சாம்சனுக்கு கொடுப்பாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் அப்படி நடக்க வாய்ப்பில்லையாம். அந்த இடத்தை SSV ஜெய்ஸ்வால் அவர்களுக்கு கொடுக்க உள்ளதாக தகவல் கிடைச்சிருக்கு. ஓபனர்கள் இடங்களுக்கு அபிஷேக் சர்மா, SSV ஜெய்ஸ்வால் ஆகியோர் இருப்பாங்க. பேக்கப் ஓபனராக கூட சாம்சனை சேர்க்க வாய்ப்பில்லையா. ஓபனர்கள் இருவரில் ஒருவருக்கு காயம் ஏற்பட்டால் திலக் வர்மா ஓபனராக ஆட வாய்ப்பு இருக்கு அப்படின்னு கருதப்படுது. மிடில் வரிசை, அதாவது திலக் வர்மா, சூரியகுமார் யாதவ், ரிங்கு சிங், ஜிதேஷ் சர்மா, ரிஷப் பண்ட் ஆகியோர் மிடில் வரிசைக்கு தேர்வு செய்யப்பட்டிருக்காங்க. ஆல்ரவுண்டர்கள்ல நீண்ட நாட்களுக்கு பிறகு ஹர்திக் பாண்டியா மீண்டும் T20 ஃபார்மட்ல விளையாடுறாரு. இவருடன் சேர்த்து சிவம் துபே, அக்சர் பட்டேல் ஆகியோர் ஆல்ரவுண்டராக இருக்க வாய்ப்பு இருக்கு. பவுலர்கள்ல அர்ஷதீப் சிங், வருண் சக்கரவர்த்தி, ஜஸ்பிரீத் பும்ரா, ஹர்ஷித் ராணா, குல்தீப் யாதவ் ஆகியோர் தேர்வாக இருக்காங்களா. சாம்சனுக்கு இனி இடமில்லை. கடந்த ஆண்டு T20 உலகக்கோப்பை வென்ற பிறகு தொடர்ச்சியாக T20 ஃபார்மட்ல ஓபனராக இருந்து வந்த சாம்சன் 2024ல 3 சதங்களை விளாசி அசத்தினாரு. இருந்தாலுமே அவருக்கு வாய்ப்பில்லையா அப்படின்னு பலருமே கேள்விகளை எழுப்பிட்டு இருக்காங்க. இது போன்ற கிரிக்கெட் செய்திகளை பற்றி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.